நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். சேர்ந்து பாடுவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். ஒவ்வொரு முறை இந்த திருப்பலியில நம்மை வருக வருகை என்று அழைக்கிறார். அவருடைய பாதத்தில் அமருகிற போது அன்பை பொழுகிறார். இதை நினைவாக செய்கிறேன் என்று சொன்னவர் அவர் நினைவை நம் மத்தியிலே விட்டு செல்கிறார். நம்ம ஒவ்வொரு முறையும் அவருடைய அருகில இருக்கிற போது நம் மனங்களிலே வந்து குடிகொள்கிறார். நம்முடைய உறவிலே வாழ அழைக்கிறார். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே. உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுவே. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். மீண்டுமாக இணைந்து நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் போது நாம உருகி உருகி எரிகிற அந்த மெழுகு துறைகளை போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் எரித்து விடுகிற ஆண்டவர். இந்த மலர்ந்து மனம் தருகிற அந்த மலர்கள் மனம் வீசுவது போல அவருடைய அருகில அவருடைய உட்கொள்கிற போது நம்முடைய வாழ்வை கூட பல விதங்களில் அலங்கரிக்கிற ஆண்டவர். நாம் வந்து சுடராக ஒளி வீச மலராக மலர்ந்து மனம் வீச அருள் தருகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதித்து துதித்து போற்றுவோம். உருகி உருகி நீதம் உனக்கென இருந்தீர் மெழுகு தீரிகள் என ஒளிந்திடுவோ. உருகி உருகி நீரம் உனக்கென இருந்திடும் மெழுகு திரிகள் என ஒளிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் மதத்தில் இணைந்திருந் மனக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். உமது சீடரெனவே உமது பாத சுடல் நடப்போ. உமது சீடரெனவே உமது பாத சுவல் நடப்போம். உமது அன்பின் கனவை உலகம் முழுதும் நிறைப்போ. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம்.
நற்கருணையிலே வருபவரே ஆராதனை புரிவோம். எம் மருகிலே வருபவரே ஆராதனை புரிவோம். ஆராதனை புரிவோம். ஒரு நிமிஷம் கண்ணாடி மூடுங்க. நம்ம புது நன்மை வாங்கிய நாள் இருந்து இதோ இந்த நாள் வரை எத்தனை திருப்பலிகள், எத்தனை கொண்டாட்டங்கள், எத்தனை மகிழ்வான தருணங்கள். நம்ம அனைவருமே இந்த நற்கருணையில சில பேர் தினந்தோறும் திருப்பலிகள், சில பேர் ஒரு நாளைக்கு 2-3 திருப்பலிகள். நற்கருணை பெறுது அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் கோயில் பக்கம் தலை வச்சே படக்கூடாது. பூசிக்கு வந்தால் நற்கருணை வாங்காமல் செல்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு விருந்துக்கு போயிட்டு சாப்பிடாம போன என்ன அர்த்தம்? நான் பல முறை சொல்வதுதான் உறவற்ற தன்மை. எனக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியதான் நற்கருணை. என் வாழ்வுக்கு அனைத்துமாக இருப்பவர். எனவே இதனால் மீண்டுமாக நான் சொல்றதா நற்கருணை. அப்படி கத்தோலிக்க திரு அவையினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம், மற்ற சபைகள்ல இல்லாத ஒரு விஷயம், இயேசு நமக்காக ஏற்படுத்தி அதுதான் இன்னைக்கு நம்ம நினைவு செய்து கொண்டு இருக்கும். எனவே நான் மீண்டுமாக அழைப்பது நற்கருணையின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். நற்கருணையை பக்தியோடு வாங்குங்கள். திருப்பலியில முழுமையாய் பங்கேற்க முயற்சி எடுங்கள். நற்கருணை ஆதரவு கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் பூசைக்கு முன்னாடி வந்துட்டு அது தப்பு இல்லையே. பூசை முடிஞ்சு 5 நிமிஷம் கழிச்சு போனால் தப்பு இல்லையே. ஆனால் வெளியிடங்களுக்கு செல்கிற போது, சினிமாவுக்கு போகும்போது கரெக்டாக டைமுக்கு போயிடணும். ஐயோ படம் போட்டுருவான். அந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த ப்ரோக்ராம் போகணும், அந்த ட்ரெயினுக்கு போகணும், அந்த ஃப்ளைட்டுக்கு போகணும். அப்போ தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி நம்ம செல்கிறோமே. ஆனால் இந்த நற்கருணை ஆண்டவருடைய திருப்படியில் அல்லது இப்படியான ஒரு பூசைகளில் நாம் காட்டுகிற மெத்தனம், மேம்போக்கு, எனக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய கத்தோலிக்கத்தில் அது ஊன்றி கிடக்கிறது. நம்ம பங்களே இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். வெளியில் போய் நிற்போம், பூசை நடக்கும், நடுப்பூசை செல்ஃபோன் பேசி நிற்போம், ரோட்டில் நின்று கதை பேசி நிற்போம், டம் அடிச்சுக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு ஆனால் இன்னைக்கு பூசைக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு கதையை பேசிகிட்டு இருப்போம். இங்கே பூசை போயிட்டு இருக்கோம், வெளியில் உட்காந்துக்கிட்டு செல்லை நோண்டிக்கிட்டே இருப்போம். செல்லு இல்லாமல் வாழவே முடியாது. சாகும்போது செல்லா கூட வரும்போது யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகம் அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த திருப்பலியில் எத்தனை பேர் முழுமையாய் பங்கேற்று இருக்கிறோம். அந்த நாட்களில் நன்மை வாங்கிட்டு வெளியே போனால் அப்படி ஒரு குறையை சொல்வது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது, அடுத்தவங்களை பற்றி அபாண்டமாக நன்மை அப்போ தான் வாங்கியிருப்போம். உள்ளே இருக்கும்போது அப்படி பக்தியாக அம்மான்களாக இருப்போம். வெளியே போனால் நம்மளுடைய வேஷம் கலைந்து போகிறார். அப்போ அந்த நற்கருணை நம்மள செயல்படவில்லை. இன்னைக்கு உண்மையை யோசிப்போம். நற்கருணை பெருவிழாவை கொண்டார் ஆண்டவர் உண்மையாகவே இது என் உடல் ரத்தம் என்று நமக்கு கொடுத்தார். அதை பெற்றுக்கொள்கிற நாமும் அவராக மாறணும். அதான் இங்க 1916ஆம் ஆண்டு அந்த போர்ச்சுகல் நாட்டில் அந்த 3 பேருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். அதில் மிக அழகாய் சொல்கிறார் ஜெசிந்தா என்ற அந்த புனிதை. ஒவ்வொரு முறையும் நற்கருணை நாம் பெற்றுக்கொள்கிற போது அவரை நம்முடைய இதயத்தில் ஏந்தி சொல்லணும், நம்முடைய வாழ்வில வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த 3 பேர், லூசியா, பிரான்சிஸ், அந்த ஜெசிந்தா சொல்றாங்க, நன்மையை பெற்றுக்கொள்கிற போது அவரை இதயத்தில் சுமந்து செல்லணும், நமது வாழ்வில வாழ்ந்து காட்டு. இன்னைக்கு யோசிப்போம், நற்கருணை நம்ம வாழ்வுக்கு எல்லாமாக ஒப்பு கொடுப்போம்.